தந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில் மழை ரொம்ப முக்கியமானது. தண்ணி இல்லைனாக்கி நமக்கு மழை இல்லைனாக்கி தண்ணி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பாருங்க. அதனால் மழைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம மழையை வந்து தர்றவர் யார்? அடுத்தது மழை தண்ணியை மட்டும் கொடுத்தோம்னாக்கி தண்ணி வெள்ளத்தில் நம்ம அடித்து அப்புறம் வந்து ஐயோ ஆண்டவரே மழையை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த மழையை வந்து ஆவியானவர் கொடுக்குற மழையை பற்றி வேத வசனங்களில் கொடுக்குது. இந்த மழையும் வேணும், அந்த மழை தான் முக்கியமான வேணும். அந்த மழை பொழியும் போதே நமக்கு இந்த ஆசீர்வாத மழை வந்து நமக்கு தரதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறோம் ஏற்ற காலத்தில். அதனால் நமக்கு தலைப்பு என்னன்னா, ஏற்ற காலத்துலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறவர் இவர் தான் பண்ணுவார். இவர் தான் எல்லாத்தையும் நமக்கு செய்கிறவர்ன்றத நம்ம இன்றைக்கி வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகவலை எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களின் மூலம் நீங்கள் ஆண்டவரை எங்களுக்கு கற்றுத்தரண்டை கற்றுக்கொண்டு வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. வசனங்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் தேர்ச்சி பெற என் தேவன் தாமே போதித்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற சுவாமி. மழை எங்களுக்கு முக்கியமானது, ஆனாலும் ஆவியானவர் மழை எங்களுக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உலகத்திலே ஆசீர்வாதமாய் குடியிருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனங்களின் மூலம் ஆண்டவரே வேதத்தை படிக்கும்போது எங்கள் வாழ்க்கையிலே முற்றிலுமாய் நீங்கள் ஆளுகை செய்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒப்பு கொடுக்க எங்களுக்கு குருவை தாங்க சுவாமி. இந்த வசனம் எங்களை ஆண்டவரை புடமிட்டு உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவையான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நடந்து சென்று வெற்றியை சுதந்தித்து கொண்டு பிசாசின் எல்லா கிரியையும் அழித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தித்து கொள்ள எங்களுக்கு திருவி பாட்டமாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ கற்றிருந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்த போவதாக நன்றியோடு மெத்துக்கு சொல்லிக்கிறோம். வசனங்கள் மூலம் ஆவியானவர் எங்களுக்கு பேசி எங்கள் வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதியான மாய் நல்லா அமைதியை செலுத்துகிறோம். பேசுகிறதுக்கு நாம் ஜெபம். இன்றைக்கி மழை வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அதனால் மழைக்காக முக்கியமாக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு ஒரு நாளும் குறைவில்லாத மழைகளை வந்து நமக்கு தருவார். நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு தண்ணி நமக்கு முக்கியமாக தேவை அப்படிங்கிறபோது அந்த மழையை தந்து தண்ணிக்கு எந்த இடத்துலையும் நமக்கு வற்றாத நீரூற்றை தந்து நம்மளை நடத்துகிற நல்லா தகப்பன் இருக்கார். அவர்கிட்ட ஜெபிப்போம். அவர் ஏற்ற நாட்களில் மழையை தந்து தண்ணி பஞ்சங்களை வந்து தீர்க்கக்கூடிய காரியங்களை நமக்கு செய்வார். அவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் செய்வார். இதில் சங்கீதம் 68:9 பார்த்திங்கன்னாக்கி தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர் அப்படின்ட்டார். அப்போ நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் இருக்கார் அப்படிங்கிறத சங்கீதத்தில் நம்ம படிக்கும். தேவன் மாத்திரம்தான் நமக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்குறவர். சம்பூர்ணங்கும்போதே ஃபுல்னஸ். அதுக்கு மீறி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வேத வசனங்கள் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது சம்பூர்ணங்கிறதே ஆண்டவர் மாத்திரம்தான் சம்பூர்ணமாக கொடுக்குறவர். வேறு மற்ற மனுஷன்கிட்ட நம்ம சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அதனால் ஆண்டவர் மாத்திரம்தான் சம்பூர்ணர். அவர் தான் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன். அதை வந்து யோபுல வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பாருங்க ஒரு ஆள் வந்து பேர் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அறிவுரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி சொல்லுற போது அந்த ஆள் வந்து யோபு வந்து சொல்கிற காரியங்களை படிக்கலாம். 11வது யோபு 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்காரு. ஏன்னா அந்த வசனங்கள் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நீங்கள் நிறையா கற்றுக்கிடலாம். ஏன்னா வசனம் வந்து நமக்கு வந்து வெறுமையாக திரும்பான்னு சொல்லி தரல. அதனால் இந்த வசனம் பாருங்கள், எப்படி கேள்வியை பாருங்கள் எப்படி கேட்காருன்னு சொல்லி சம்பூர்ணம் அவர் எப்படி கொடுப்பாருன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காரு. எப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் இவர்கிட்ட இருந்து தான் நம்ம சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்க முடியும். ஏன்னா குறைவாக இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்கும், ஏதோ ஒரு பணம் கேட்கும், இல்லாட்டா ஏதோ உதவி கேட்கோம்னா அவங்க கேட்குறதுக்கு தருவாங்க, செய்வாங்க. ஆனால் அதுக்கு மீறி நமக்கு என்ன தேவை, நம்முடைய தேவை வந்து நிறையா இருக்கும். அந்த நிறைவான தேவையை முற்றிலுமாய் அவங்களுக்கு வந்து அதை முழுமை பெற்று அதை முழுமையாக நமக்கு தந்து அதை நமக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியங்களை வந்து செய்ததுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா முடிஞ்சால் கூட செய்ய மாட்டாங்க சிலர் வந்து. அதனால சம்பூர்ணமாக கொடுக்குற நல்ல தகப்பனிடத்தில் தான் கேட்கணும். அவர் தான் எல்லாத்தையும் சம்பூர்ணமான மழையை நமக்கு பெய்ய பண்ணுகிறவர். அவர் தான் பண்ணார்.
அவர் தான் செஞ்சார், எல்லாத்தையுமே செஞ்சார். உலகத்தில் உள்ள எல்லாம் யார் கேட்டாலும் சரி, யார் கேட்கட்டாலும் சரி, அவரை வணங்கினாலும் சரி, அவரை வணங்கட்டாலும் சரி, எல்லாருக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே மரித்து அவர் எல்லாரையும் மீட்டெடுக்க தான் வந்தார். ஆனால் அவர்கிட்ட வந்தவங்கள தான் புறம்பே தள்ள மாட்டார். அவங்கள்ட்ட வராமல் நம்ம வந்து நம்முடைய சித்தத்துக்கு நம்மளோட சிந்தனைக்கு என்ன வருதோ அதுபடி போகிறவங்கள அவர் வந்து நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, வேத வசனங்களை சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கிடையவே கிடையாதுங்க. வேத வசனங்கள் எப்போவுமே நாம் வந்து கட்டாயப்படுத்தி யாரையுமே அதை சரி செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து கட்டாயத்தினால வந்த வசனங்கள் கிடையாது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்கும்போது தான் அவங்க பிரகாசம் அடைதாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவர் வந்து ஏற்ற காலத்தில் நமக்கு உயர்த்ததுக்கு அவர் வந்து அவருடைய கருத்தில் நாம் இருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவர் சம்பூர்ணமாக நமக்கு செய்கிறவர் என்று நாம் அறிந்து கொண்டு நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது மழையை மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால தான் சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமான்னு சொல்லி கேள்வி கேட்காரு. அறிய முடியாதுங்க. அது அறிய முடியாதுன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து சம்பூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அந்த வசனங்களை நீங்கள் தியானிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி எசேக்கியேல் நீங்கள் ஒரு வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசியாக நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அது புரியவே புரியாது. சக்கரம் அவர் எல்லாமே சொல்கிற காரியங்கள் வந்து நிறைய புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னாக்கி என்ன எசேக்கியேல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் ஒன்றும் புரியாதுன்னு நிறையா பிள்ளைங்க சொல்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வேத வசனங்கள்லாம் என்னென்னா ஆண்டவருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டனால ஆவியை பெற்ற நமக்கு எல்லாருக்குமே வந்து புரியக்கூடிய காரியங்களை தான் ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அதனால் இவங்க சொன்னது புரியாது, இந்த தீர்க்கதரிசி சொன்னது புரியாது அப்படிங்கிறத புரியாதுங்கிற காரியமே கிடையவே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை நம்ம கற்றுத்தந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தகப்பனாக இருக்கார். அதனால் எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் 25வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அப்போ நம்ம இப்போ வந்து என்ன செய்தாருன்னா உடன்படிக்கை ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த துஷ்ட மிருகம் அது எல்லாம் வந்து எப்படி இருக்கும், வனாந்தரத்தில் அது இருந்தாலும் அது வந்து இவங்களை வந்து என்ன செய்யாது, காடுகள் இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் ஆண்டவர் உலகத்தில் நம்ம தராரு. நமக்கு வந்து ஏதோ நம்ம கஷ்டம் வருது, நமக்கு கவலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க தான் அவர் வந்தார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. ஆனால் வழிகளில் நம்மளை வந்து சில காரியங்கள் நம்மளை திருத்தி கொண்டு போக வேண்டிய இருக்குது. நல்லா உடன்படிக்கையை தந்து சமாதான உடன்படிக்கையை தந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அவர் வந்து பாருங்கள் 26வது வசனத்தை பார்த்தா, நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதம் மழை பெய்யும். இப்போ மழைன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், மழையாக்கான்னு நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னேன். ஆனால் சுகமாய் வனாந்தரத்தில் பார்த்து காடுகளில் நித்திரை பண்ணுவாங்கன்ட்டு மேலே போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னாக்கி அவங்க ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அப்போ நமக்கு இப்போ ஏற்ற காலம், நமக்கு வந்து இப்போ தண்ணி இல்லை, நமக்கு ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்போ எங்களுக்காண்டி மழை வேணுங்கும்போது அப்போ தண்ணி நம்ம வேணுனாலே மழை பெஞ்சாதான் நமக்கு தண்ணி. அப்போ அந்த மழையை நீங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, அந்த ஏற்ற காலத்தில் எங்களுக்கு இன்றைக்கி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தின் மூலமாக ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அப்போ கற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் வந்து அந்த உடன்படிக்கை செஞ்சுருக்காரு. மேலே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, துஷ்ட மிருகம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அதுலேருந்து அவங்க வந்து நல்லா தூங்குவாங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு யானை வந்து நம்ம பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது, அப்போக்குள்ள யானை கரடி எல்லாமே புலி அதெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்குன்னு வைங்க, நம்ம சுகமாக தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அப்போ அது வந்து சாதாரணமான காரியமே, நம்ம சாதாரணமாக நம்ம யோசனை பண்ணி பாருங்கள், முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கேன், உடன்படிக்கை பண்ணதான் வந்து அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவர். அதனால் ஆபிரகாம் செஞ்சார், எல்லாருக்குமே செஞ்சார். பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையை வந்து அவர் வந்து அப்படியே செய்து முடிக்கிறவர் இருந்தார். நம்மளோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அவருடைய பிள்ளையாக நம்மளை பரிசுத்த ரத்தத்தினால கழுவி நம்மளை வந்து சுத்தப்படுத்தி அவருக்கு பிள்ளையாக நம்மளை மாற்றி பரிசுத்த ஆவினால் நிறைச்சி வச்சிருக்கிறதுனால அவருக்கு சொந்தமான பிள்ளைனால நம்ம வந்து உடன்படிக்கை அவருடைய உடன்படிக்கை நமக்கு சொந்தமானது. அதனால் ஏற்ற காலத்தில் நமக்கு மழையை பண்ணது மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதமான மழை அப்படிங்கிறாரு.
இப்போ மழையை மட்டும் பெய்ய வச்சாருனாக்கி போதும்ல, ஏன் ஆசீர்வாதம் மழைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திச்சு ஆண்டவரே இதுக்கு என்ன நாங்கள் மழையை மட்டும் நீங்கள் பெய்ய வச்சோம் அது போதுமே, ஏன் ஆசீர்வாதம் மழைன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது விசேஷமானது. ஆசீர்வாதம் மழைனாலே ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து அபிஷேகத்தினால் நிறைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி ஆசீர்வாதம் மழை பெய்யும், சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு தந்திருக்காருனால, அதனால் பாவ உலகத்தில் நம்ம பிரவேசிப்பதனால நம்ம காணப்படாத நம்ம எப்படி அவங்க சமாதானமாக இருக்கிறது, அவங்க பூர்ணமாக நேர்ந்த வாழ்வெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் இந்த மேய்ப்பராக நம்மளை மேசியாவை நம்மளை மறுபடியும் அவர் அந்த சமாதானத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கார். அதனால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது பாவ உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் அவருடைய சமாதான உடன்படிக்கை நம்மளோட கூட இருக்கிறதுனால அவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை தரும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நம்ம முழுவதுமாக சொந்தமான பிள்ளைங்க, நம்ம மீட்கப்பட்ட பிள்ளைங்கள்னு சொல்லி அவர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுறார். தேவ மக்கள் மத்தியில் மாத்திரம்தான் தேவ பிரசனமும் அந்த காரியங்களை செய்கிறாரு. அப்போ ஆசீர்வாத மழைங்கிறது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை அப்படிங்கிறது எப்போ பெய்யும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் நம்ம அதை செய்ய முடியும். நமக்கு வசனங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்கிற காரியங்கள்லாம் நிறையா ஆண்டவரே நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்வார். அப்படி நமக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் வாழும்போது மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாத மழை நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கிறது. நம்ம ஆண்டவர் நம்மளை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அவர் எப்படி ஆசீர்வதிக்காரோ அவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நம்ம அவருடைய ஆவினால் நிறைக்கப்பட்டு நம்மளை வழி நடத்துகிறாரு. அதனால் நமக்கு மழை மாத்திரம் இல்லை, ஆசீர்வாத மழையை தருவேன்னு சொல்லியிருக்காருன்னா ரெண்டும் சேர்ந்துனாக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி சமாதானமாக இருக்கும் பாருங்கள். அப்படி சமாதான காரணம் தான் நம்மளோட கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், ஏற்ற காலத்தில் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்காரு. ஏற்ற காலத்தில் மழை வேணுனாலும் செய்வார், நமக்கு ஆசீர்வாதம் வேணுனாலும் அவர் மாத்திரம்தான் அவரே கரத்துலேருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் ஜெபிங்க. நமக்கு எப்படி சமாதான காரணராக நம்மளோட கூட இருந்து நம்மளை அவருக்கு சொந்தமான பிள்ளையாக அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைங்களாக நம்ம மீட்டெடுத்து அவள் மழை நடத்தி ஆசீர்வாத மழையை நமக்கு தந்திருக்காரோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளதுக்கு இன்றைக்கி ஜெபிக்கணும். ஜெபித்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு வசனமும் இருக்குது. சகரியா 10:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவருக்கு பயிர் உண்டாக அவளுக்கு மழையை கட்டளையிடுவார். ஏன்னா விதைக்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, விதைகள் விதைக்கும் போது பார்த்தோம்னாக்கி நிறையா காரியங்கள் பாருங்கள். விதைக்கும் போதே ஆண்டவரே மழை பெய்யணும், இல்லாட்டா அந்த விதைக்கிறதுலாம் அந்த மண்ணோட சேர்ந்துனாக்கி அப்படியே காஞ்சி விதெல்லாம் காஞ்சிச்சுனாக்கி முளைக்கவே முளைக்காது. அதனால் மழை பெஞ்சினாக்கி ஒரு நைட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த விதைக்கிறதுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் கொண்டு விதைக்கிறதுக்கு நீங்களே விதைங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த விதைச்சிட்டே இருக்கும்போது இந்த மழை வரணும் நைட்டு, அப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமா, நல்லா முளைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லும்போது நான் சொல்லுவேன், எதுக்கு தண்ணி இப்போ பாய்ச்சி கொண்டே தானே அப்படிமே. அது அப்படி தண்ணி பாய்ச்சாலும் சரி, இந்த விதை பார்த்திங்கன்னா மேலேருந்து தண்ணி விழும்போது நம்ம குத்தி இந்த கடல்லாம் பார்த்திங்கனாக்கி ஒரு சின்ன கை, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன கையில் அப்படி ஒரு ஓட்டை போட்டு அப்படியே போட்டு லைனாக வைப்பாங்க. அப்புறம் இந்த அவுத்து கீரைன்ட்டு வைப்பாங்க, அதெல்லாம் சைடில் அந்த வேலி ஓரத்தில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கும்போது பார்த்திங்கனாக்கி நம்ம தண்ணி எவ்வளோ தெளிச்சியோ நம்ம ஊற்றியோ விட்டோம்னாக்கி அது விதை அவ்வளோ உள்ள மண்ணுடைய இது போய் அது முளைக்கிறதுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடையாது. மழை பெஞ்சுனாக்கி டக்குன்னு அப்படியே முளை வந்துடும். நீங்கள் நைட்டு நம்ம காலையில் முளைக்க வச்சுட்டு நைட்டு வந்தோன்னு வைங்க, நைட்டு மழை பெஞ்சுன்னு வைங்க, இந்த மறுநாள் காலையில் நம்ம போய் பார்த்தோம்னாக்கி அந்த செடியினுடைய ஒரு இந்த விதைச்சோம் பார்த்திங்களா, அந்த இதை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2-3 நாள்லேயே முளை வந்துடும். ஒரு 5 நாள் பார்த்திங்கன்னா நல்ல முளை அந்த இதெல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆண்டவருடைய படைப்பை நம்ம அந்த விதைகள்லேருந்து நிறைய ஆண்டவரே விதையை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, ஓமை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா விதைக்கை பற்றி. அதனால அந்த விதைகளை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் வீட்டிலலாம் இப்போ இந்த பையெல்லாம் வச்சு நல்லா கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால அந்த விதையெல்லாம் விதைச்சி வீட்டில் கீரை ரோஸு மற்ற எல்லா காய்கறிலாம் வளர்க்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த பையில் வளர்க்குறதுனால நீங்கள் அதெல்லாம் நீங்கள் விதைக்கும் போது அந்த விதையை வைக்கும்போது எப்படி முளைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை
அதை பற்றி நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்போ அதுலேருந்து நிறைய காரியங்கள் நீங்கள் பைபிள்லேருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. அதன் மூலமாக நீங்கள் மற்ற பிள்ளைங்கள் வந்து இந்த இது தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த விதையை பற்றி சொல்லும்பொழுது இப்படி எப்படி முளைக்குது, எப்படி அது மேலே வருது பாரு, எல்லாம் அப்படி ஆண்டவர் எப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்லி அது சொல்லும் பொழுது இந்த மழையினால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ மழையை போல் நமக்கு ஆசீர்வாதம் தருவாருமா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்குலாம் கற்றுக் கொடுக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க அதை அந்த வசனத்தின் மூலமாக அவங்க அதை யோசித்து பார்த்து அவங்க இன்னும் ஆண்டவருக்கு நல்லா வளர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள். அதனால் அது நமக்கு தெரிஞ்சது மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத நீங்கள் நிறைய பிள்ளைங்க மிஷினரிலாம் பார்த்தீங்க, வளர்க்காங்க பிள்ளைங்களை அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைங்க வந்து மற்ற பிள்ளைகளுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்களாம் மாறுதாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அந்த அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு, சின்ன பிள்ளைகளே அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு எத்தனை பிள்ளைங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி பிள்ளைங்களாம் நம்முடைய பிள்ளைங்களெல்லாம் வளர்க்கணும். அப்படி வளர்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாத மழையை பெய்ய பிள்ளைகளாக அநேக பிள்ளைகளை எழுப்ப இந்த நாட்களில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிங்க. இந்த ஆசீர்வாத மலையை பற்றி நம்ம படித்தோம் பார்த்திங்களா. இது வந்து தேவனை அதிகமாக அறிஞ்சு கொள்ளும்போது தான் நம்ம அந்த மலையை போல் வந்து ஆவிக்குரிய ஜீவனை தான், அந்த ஆவிக்குரிய ஜீவனை நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா வந்து தேவனை அதிகமாக அறியும் பொழுது தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து என்னன்ட்டு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தண்ணி மழை அப்படின்னமா மழை தண்ணி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க. பல வேளைகளில் வந்து நீங்கள் வேத வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆவியானவருக்கே உதாரணமாக தண்ணியெல்லாம் கூறப்படுன தண்ணின்னு சொல்லி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி விதை விதைக்கும் போது, நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த விதை விதைக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கி இந்த முன்மாறி அந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வசனத்துக்கும் ஆண்டுடைய வேத வசனங்களுக்கும் நிறையா ஒத்துட்டு போகிறதுனால நம்ம வேத வசனங்களை படிக்கும் பொழுதே நமக்கு தெரியாத காரியங்களை ஆண்டவர் நிறைய செய்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ விதைக்கும் போதே விதைக்கும் பார்த்தீங்களா, அப்போ விதைக்கிறது முன்மாதிரி ஆகும். அப்போ இந்த விதைக்கம்ல அதை நம்ம முன்னாடியே தயார் பண்ணுறோம். இது முளைச்சி வரணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை செய்கிறது வந்து பழைய ஏற்பாட்டு காலம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலம்லாம் வந்து என்னது, பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாகும். பரிசுத்த ஆவி எப்படி வருது, எப்படி அவர் வந்து நிறைச்சார் முதல்லாம், அப்படி நிறைச்சதுக்கு நம்ம வந்து அடையாளமாக இருக்குது. பின்மாறி என்பது பார்த்திங்கன்னா அறுவடை காலமாகும். இப்போ வந்து சபையில் நிறைய பிள்ளைங்களை ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியினால செயலாற்றி இப்போ நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. அந்த நாட்களில் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை அவங்கள தான் நிறைச்சி ஆண்டவர் வந்து பெரிய பெரிய ராஜாக்களை அவங்களெல்லாம் அபிஷேகித்து நடத்தினாரே ஒழிய மற்ற சாதாரணமான மனுஷங்கள் வந்து நிறைக்கப்பட்டு அப்படி செய்த இது கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் எல்லாரையுமே நிறைப்பேன்னு சொல்லிட்டாரு. அவனை அபிஷேகித்து நிறைச்சி நடத்தக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்களை கூட ஆண்டவர் வந்து நிறைச்சி நடத்தக்கூடிய காரியங்கள் செய்கிறாரு. அதனால் இன்றைக்கு வந்து மழை பெய்கிறது வந்து சபையில் வந்து எப்படி சபையில் பரிசுத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க வந்து நீங்கள் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆண்டவர் வந்து நினைக்காது. இப்பொழுது மழையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மழையை தர ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி. இப்போ மழைங்கிற போது ஆவியானவருக்கு ஒப்பிட்டு நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். அதனால் சபையில் வந்து நம்ம பரிசுத்தமாக இருந்து அவங்க அதை வந்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்டு நிறைய பிள்ளைகளை வந்து நிறைச்சி நடத்தக்கூடிய காரியங்கள் இந்த நாளைகளில் சபைகளில் நிறைய நமக்கு ஜெபிக்கணும். இன்றைக்கி செஞ்சுட்டு தான் இருக்கார் ஆண்டவர் வந்து. அதனால் பின்மாறி முன்மாறிங்கும்போது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள், இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள், நிறைய காரியங்கள் அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களா இந்த நாட்களில் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நாம் வந்து செய்வதற்கு நம்ம ஜெபிக்கணும். அதை கண்டிப்பாக ஆண்டவர் வந்து செய்வார். ஏன்னா அவங்க சில சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லி யோவேலில் சொல்கிறாரு. அதனால் நம்ம வசனங்கள் மூலமாக நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் நம்ம வந்து வசனத்தின் மூலமாக நம்ம ஆண்டவர் செய்கிற காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை அர்ப்பணிக்கணும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன அந்த அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களா நிறைய பிள்ளைங்கள் நிறைச்சி அவரால் ஆளுகை பண்ணுகிற பிள்ளைங்களை அநேகர் எழும்பணும்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்து வழிநடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் பிள்ளைங்களை பூரா அர்ப்பணிக்கணும். பிள்ளைங்களை பூரா அபிஷேகிக்க அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
இன்றைக்கி வந்து மழையை பற்றி நம்ம எடுத்ததுனால நம்ம மழை ரொம்ப முக்கியமாக தேவை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து மழை நமக்கு கண்டிப்பாக தேவை. அதை தர வேண்டியதுக்கு மழையை கேட்க இந்த சகரியா வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த பின்மாதிரி முன்மாதிரின்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த காரியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கி இப்போ வந்து மழையை கேட்க வந்து நீங்கள் யார் மழையை தரக்கூடிய ஆண்டவர் அவரை வந்து நீங்கள் கேட்கணும். அவர்கிட்ட தானே கேட்கணும். நீங்கள் ஏன் அவர்கிட்ட கேட்காம இப்போம்லாம் பார்த்தீங்கன்னாக்கி மழைக்குன்னு சொல்லி வேறு ஒரு பல விதமான பரிகாரங்கள் பலியெல்லாம் செலுத்தினோம்னா தான் மழை விடும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை செஞ்சு அப்படிலாம் நிறைய பேர் செய்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து மழையை ஏற்படுத்துகிறவரும் அடைக்க வலிமையுடையவரும் நம்முடைய தேவன் தான் சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்கிட்ட தான் நம்ம ஜெபிப்போம். ஏன்னா மழையை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலத்தில் மழையை இப்போ பழைய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறவர் அவர் தான். அதனால் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி செய்யாமல் இந்த இஸ்ரேல் மக்களும் அப்படி தான் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க நாட்கள்லையும் பார்த்திங்கன்னாக்கி நாம் ஜெயிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உலகத்தில். ஆனாலும் அவங்கள அதை தேடாமல் மற்ற காரியங்களை நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மழை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் வந்து மழையை எந்த காலத்துலையும் நமக்கு மழையை தரக்கூடியவர், அதை வந்து நம்மளை வந்து முன்மாதிரி பின்மாதிரி நம்மளை நடத்தக்கூடிய நல்ல காரியங்களை நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்கிறவர் ஆண்டவர் தான். அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு மழை ஏற்ற காலத்தில் எங்களுக்கு செய்வேன்னு சொல்லி செய்ய பண்ணிடுவேன், இங்கே பெய்ய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எங்களுக்கு ஏற்ற நாட்களில் பஞ்ச நாட்கள்லேயே நீங்கள் எங்களுக்கு வந்து திருப்தியாக்கி நடத்துக்கிற நல்ல தகப்பன். அதனால் நீங்கள் ஏற்ற நாட்களில் மழையை நீங்கள் பெய்ய பண்ணி எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தினால் எங்களை நிறைச்சி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னாக்கி யாக்கோபு 5:17-18 நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா தான். எலியாவை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. எலியா தீர்க்கதரிசி எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத 5வது அதிகாரத்தில் 17-18 நீங்கள் படிச்சுக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மழை பெய்யவில்லை. இப்போ மழையை நிறுத்துறதும் பெய்ய வைக்கிறதும் யாருன்னு பாருங்கள், ஆண்டவர். இப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த மழையை நின்று போகுதுன்னு சொல்லி வருது. இப்போ எலியா நம்மள மாதிரி மனுஷன் தான், ஆனால் ஜெபம் பண்ணாரு, நின்று போச்சு. அப்போ திருப்பி அடுத்தது 18வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி மறுபடியும் ஜெபம் பண்ணினோம். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இப்போ மழை பெய்ததும் பெய்யாததும் நிறுத்தக்கூடியதும் வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் எலியா தீர்க்கதரிசி வந்து செஞ்சாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு இப்போ மழை வேணுமா, நமக்கு என்ன குறைவு நமக்கு இருக்குதோ அதை வந்து ஆண்டவரே நீங்கள் சம்பூர்ணமாக கொடுத்து எங்களை வழி நடத்துங்க, நீங்கள் சம்பூர்ணமாக மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லிக்கிங்க, அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. அடுத்தது மழையை பெய்யணும்னா ஆசீர்வாதம் மழையை பெய்யுன்னு சொல்லிக்கோங்க. ஆசீர்வாதம்னாலே நீங்கள் அபிஷேகத்தை நடத்துறது தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத மழையை நீங்கள் எங்களுக்கு பெய்ய பண்ணுகிற நாட்கள் அந்த நாட்கள் மாறும் ஆண்டவரே. கடைசி நாட்களில் வாழ்ந்துகிட்டு இருக்க எங்களுக்கு அந்த அபிஷேகத்தின் மழை எங்களுக்கு வேணும். மழையும் வேணும், அபிஷேகத்தின் மழையும் எங்களுக்கு வேணும். ரெண்டும் கலந்து இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும். அதுக்கு வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கணும், எல்லாவற்றையும் உங்களிடத்துல தான் கேட்கணும், உங்களிடத்துல தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த வசனத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக ஆண்டவரோட கூட ஜெபிக்கும் பொழுது அவர் பூர்ணமாய் நம்மளை சம்பூர்ணமாக நடத்துகிற தேவன். அதனால் அவர் குறைவே நம்மளுக்கு வைக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. நம்முடைய பிள்ளைகள்லாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அர்ப்பணிப்பை அங்கீகரித்து அவர் நடத்துகிற நல்ல வல்லமுள்ள தேவனாக இருக்கார். நல்லா ஆசீர்வித்து வழிநடத்த மழையாய் பெய்ய அந்த ஒரே ஆசீர்வாதத்தை மழையாய் பெய்ய இந்த நாட்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை அற்புதமாக நடத்துங்க சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.
நீதானையா, புதிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலகரம் வெடித்து தாங்குகிறே. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலகரம் வெடித்து தாங்குகிறே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே என் வாழ்வில். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே என் வாழ்வில். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்களை சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைதான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மை நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே என் வாழ்வில். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நாங்கள் மழைக்காக ஜெபித்தோம், ஆனாலும் மழையை மாத்திரமல்ல ஆசீர்வாத மழையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தண்ணியை மாத்திரமல்ல ஜீவ தண்ணீரை தருகிற அந்த ஊற்றினால் எங்களை நிறைக்க வேண்டுமாய், ஆவியானவரால் நிறைக்கிற நாளாகவும் இந்த நாட்கள் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம்.
கடைசி நாளே மாம்சமான யாவர்களையும் நாளை ஊற்றும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த இது மாதிரி மழையை பெய்ய செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகளை முற்றிலுமாய் நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன்னு சொன்ன தேவன் உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் அநேகர் எழும்ப வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அநேகர் எழும்ப வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. மழையினால் நிறைக்க வேண்டுமா செபிக்கிறோம். அது ஆண்டவரே பெய்கிற அந்த மழையினால் ஆசீர்வாதத்தின் மழையினால் நீங்கள் சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்த வேண்டுமா செவி. ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே மழையை பெய்ய பண்ணுகிறவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நாங்கள் ஆண்டவரை நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் மழையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட தகப்பனே நீங்கள் எங்களை ஆண்டவரை நிறைத்து நடத்துகிற அந்த நாட்களிலே ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இன்னும் எழும்பத்தக்கதாய் தேவன் தாமே நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நீங்கள் ஒரு இன்னும் குறைவில்லாமல் நிறைத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நீரே எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் தந்து வழிநடத்துமா செபிக்கிறோம். ஆண்டவரே சம்பூர்ணமாய் ஏற்ற நாட்களில் எங்களுக்கு மழையும் பெய்ய பண்ணணும், ஆசீர்வாத மழையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் அபிஷேகத்தின் மழையை நீ பெய்ய செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாத குறைவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க நீ வரும் ஆண்டவரே வல்லமுள்ள தேவன். நீங்கள் ஒரு பொழுதும் ஆண்டவரே குறைவானதை தருவதில்லை, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவனாக இருக்கீங்க. அது அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திருக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களிலே காணப்பட இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலம் பேசுங்க ஆண்டவரே, ஆவியானவர் மூலம் பேசுங்க தகப்பனே. ஆவியானவர் நிறைங்க ஆண்டவரே இந்த நாட்களிலே நிறைத்து நடத்துகிற நாட்களாய் அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாய் நடத்தி செல்வமா ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் உலகத்திலே பிசாசை ஜெயிக்கவும் பிசாசின் பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் கண்மலையின்மையை உயர்த்துகிற தேவன் நீங்கள் என்பதை அறிந்து கொள்கிற பிள்ளைகளை எழும்பத்தக்கதாய் நீங்களே வாழ்க்கையில நீ ஆண்டவரே பிரயோஜனமான ஆசீர்வாதத்தின் நாளை தரணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீ வைத்துக்க திட்டம் தீர்மானம் நிறைவேற நாட்களாய் நாட்கள் மாறட்டும் தகப்பனே. கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சந்தித்து வழிநடத்துகிற நாட்களாய் மாறட்டும். நம்மிடத்தில் அர்ப்பணிக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். முழுவதுமாய் அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற பாதையிலே அந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் செய்து ஆண்டவரே அவங்க கடந்து செல்ல அவங்களுக்கு ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை ஊற்றி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். தகப்பனே நீங்கள் ஒருவரும் கேட்கும்பொழுது எல்லாருக்கும் சம்பளமாய் கொடுக்குற தேவன் வந்து அறிந்து கொண்டு பிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்களை நீங்கள் வைப்பீர் என்பதை அவங்க உணர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தருவமாக ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தினால் நிறைங்க தகப்பனே இந்த வசனங்கள் எல்லாம் அவளுக்கு முழுதுமாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தருகிற வசனங்களாக இருக்கட்டும். வசனங்களின் மூலம் ஆண்டவர் ஆசீர்வார் இந்த அர்ப்பணிப்பை இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே கற்றுக் கொடுக்கத்தக்கதாக எனக்கு கேட்குறேன். தகப்பனே கேட்குறது எல்லாவற்றையும் தருது என்று சொன்ன தேவன் அப்படியே நீ கற்றுத்தந்து பிள்ளைகளை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய ஆலோசனைப்படி சென்று ஆண்டவரே வழிகளை போகாதபடி பிள்ளைகளை முழுவதுமாய் நீங்கள் ஆளுகை செய்து வழிநடத்துகிற அந்த ஆளுகைகளை பிள்ளைகளை கொண்டு வரணுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர்களை கொண்டு வாங்க சுவாமி. அபிஷேகத்தினால் நிறைங்க நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீ அப்படி செய்து வழிநடத்த போகிறதா நினைச்சிருக்கேன். இந்த ஜெகத்துக்கெல்லாம் பதிவு கொண்டு இருக்கிறப்ப நன்றி. இன்னமும் நடத்த போகிறதா நினைச்சிருக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற மனிதர்கள் அந்த சமூகத்திலே வரும் வரை உங்களை காத்து வழிநடத்தமாக செய்கிறேன். துதி கன மயங்கெல்லாம் அம்மாதே சேர்க்கிறேன். ஏசு